Assalamu alaikum guys, welcome back to my channel WN Recipe. எல்லாருக்குமே ஈத் முபாரக். ஈத் எப்படி போகுதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஈதுக்கு சில ரெசிபிஸ் ட்ரை பண்ணியிருந்தேன். அதில் ஒரு வீடியோ தான் இது. எல்லாமே சுகர் அன்ஹெல்த்தி என்று சொல்லி எதுவுமே சாப்பிடாம வச்சு இருப்போம். அதே பெருநாள் டைம் வந்தால் நிறைய ஸ்வீட்ஸ் செஞ்சு சாப்பிட்டு படும் எப்படியுமே. அதில் ஒருத்தர் தான் நானும். எல்லாத்தையுமே பெருநாள் டைமே ட்ரை பண்ணிடுவோம்னு சொல்லி தான் எடுத்துக்கிறேன் ஒவ்வொரு ஸ்வீட்ஸாக. மிச்சம் இந்த ஸ்வீட்ஸ்க்கெல்லாம் என் ஹஸ்பண்ட் விருப்பம் இல்லை. நான் ரொம்பவுமே விருப்பம். கொஞ்சம் சாப்பிட்டதெல்லாம் இப்போ குறைச்சிட்டேன் சுகர் எல்லாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா. என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காதால பெருசாக நான் எதுவும் செய்கிறல. அப்போ எனக்கு பிடிச்சது மட்டும் நான் பெருநாள் செஞ்சு சாப்பிட்றது. எந்த சோஷியல் மீடியாவில் தள்ளினாலும் இந்த ட்ரெண்டிங் எல்லாத்திர வீடியோஸும் பார்த்துட்டு நம்ம டெம்ப்டிங் ஆகிட்டோம். இன்றைக்கி செஞ்சு ட்ரை பண்ணுறோம்னு இறங்கியாச்சு. ட்ரெஸ்லெச்சஸ் கேக் தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையானது பட்டர் கேக்கும் வெண்ணிலா ஐஸ்கிரீம், பால் பேக்கெட் இருக்குதுல்ல, அதில் வெண்ணிலா ஃப்ளேவர் தான் எடுத்தேன்னா. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதால ஒருவேளை பாலில் ஊறி டேஸ்ட் எல்லாம் போய்ட்டுன்னு சொல்லி சின்னதாக ஒரு துண்டு கேக்கை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கேக்கை நல்லா கொஞ்சம் தடிப்பாய்க்கவும் அரைவாசி மாதிரி ரெண்டாக கட் பண்ணிட்டு ஒரு கப்பில் போட்டுட்டு நல்லா முள்ளு கரண்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் குத்தி அந்த பால் நல்லா இறங்குற மாதிரி குத்தணும். நான் ஒரு கத்தி எடுத்து தான் இப்படி நல்லா குத்தி எடுத்தேன். அதுக்குள்ளே அப்போ தான் பால் அந்த வெண்ணிலா ஐஸ்கிரீமெல்லாம் நல்லா இறங்கும். வெண்ணிலா பேக்கெட் பால் பேக்கெட் 2 மாதிரி நல்லா ஊற்றிட்டு அதுக்கு மேலே ஐஸ்கிரீம் நல்லா வெண்ணிலா ஐஸ்கிரீமை நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இதை நான் ஒரு 2 hours மாதிரி ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா கீழே எடுத்து வச்சுட்டேன். ரொம்ப கட்டியாகிருமோன்னு சொல்லிட்டு 3-4 hours ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்டு பார்த்தா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் ட்ரை பண்ணி போட்டிருந்தாங்க. நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னால் நீங்களும் ட்ரை பண்ணியிருப்பீங்க. செல்லையெல்லாம் இந்த பிரேஸ்லெட் போட்டிக்கிற சைடு நான் மெஹந்தி போட்டேன். இந்த கையில் ரைட் ஹேண்ட் ரெண்டுலேயுமே என்னை வச்சு போட்டு விட்டாங்க. அந்த டிசைன் எப்படிக்கு நான் போட்ட நிலைக்கு அவங்க போட்ட நிலைக்கு தான் சொல்லுங்கள். அடுத்து ட்ரெண்டிங்காக போன ஜப்பனீஸ் சீஸ் கேக் அதுதான் ட்ரை பண்ண போகிறேன். யோகட்டில் 2 வெரைட்டி இருக்குது இல்லையா. ஒன்று கொஞ்சம் புளிக்கிற மாதிரியும், இன்னொன்று லைட்டாக கொஞ்சம் இனிப்பாய்க்கிற மாதிரி தான் எடுத்துக்கிறேன். அதில் மாரி பிஸ்கட்டை சின்னதாக உடைச்சி இந்த மாதிரி நல்ல உள்ளுக்கு நல்லா டிப் பண்ணி வச்சிடணும். இதையுமே ஒரு 3-4 hours ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்தால் சரி. அப்புறம் என்ன, நானுமே சாப்பிட்டு பார்க்க போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவல் வாங்கலை என்னோட நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃப்ரிட்ஜில் எடுத்து பார்த்தா நல்லா அந்த யோகட்டோடு கலந்து நல்லா இருந்துச்சு. ஒரு வாய் வச்சோன்னு இன்னொரு வாய் வைக்கணுன்ற ஃபீல் தான் கொடுக்குது. வேறு லெவலில் இருந்துச்சு. வறுத்துண்டு தான் சொல்லணும். யார் இந்த ரெசிபியை கண்டுபிடிச்சான்னு தெரியாது. நான் சீஸ் கேக் திண்டிக்கிறேன். அதுட்டு டேஸ்ட் கொஞ்சம் வந்துச்சு. 10க்கு 9% வந்துட்டுன்னு தான் சொல்லுவேன். அடுத்து ட்ரெஸ்லெச்சஸ் கேக். அதுவுமே ஒரு பைட் சாப்பிட்டா அடுத்த பைட் சாப்பிட தான் தோணுது.